அடப்பா நல்ல வேலை. Hey guys, welcome back to my channel Kayal 92 Riders. Kayal 92 Riders. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாச்சுன்னா கன்னியாகுமரி போட்டிங் வந்திருக்கிறோம். கன்னியாகுமரி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ காலையில் நான் வந்து கன்னியாகுமரி போட்டிங்காக வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9:15 ஆகுது. போட்டிங் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. ஒரு ஆளுக்கு 50 ருபீஸ் போட்டிருக்காங்க. கேமராவுக்கு தனியாக இருக்குமா? ஆமாம், கேமராவுக்கு தனியாக இருக்குது. ஸோ வாங்க போவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் ப்ரோ, விஜோ சாங். இவர் இன்ஸ்டா ஐடியா கீழே போடுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம போவோம். இன்றைக்கி லாக்டவுனுக்கு அப்புறம் ரொம்ப ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்டு வருஷக்கணக்காக ஆச்சு போய். ஸோ இது ஒரு லாங்கஸ்ட்டு சேனல் வழியாக தான் போகணும். இது திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு ரொம்ப நாளாக விடாமல் இருந்தாங்க. இப்போ விட்றாங்களா என்னன்னு தெரியல. அதுவும் கேட்டால் தெரியும். ஸோ கேட்டுட்டு எப்படி விட்றாங்க என்னங்கிறது பார்ப்போம். டிக்கெட்டு வாங்கிட்டோம். டிக்கெட்டு 100 ருபீஸ். ஒருத்தருக்கு 50 ரூபா, 2 பேருக்கு 100 ருபீஸ். கியூ பரவாயில்ல ப்ரோ. இது லெஃப்ட் திரும்பி அப்படி ரைட்டு மாதிரி இருக்கும் முன்னாடிலாம். இப்போ எவ்வளோ பரவாயில்ல. வந்தோடனே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒரு நாளும் இப்படி போனதில்லை ப்ரோண்ணா. தெரியல, ஒவ்வொரு பேருக்கு ஒவ்வொரு போட்டுக்குமே வந்து அழகாக தமிழ் பேர் வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஈப்ப பொதிகைன்னு வச்சுருக்காங்க. இது இப்போ வந்து திருவள்ளுவர்னு வச்சுருக்காங்க. இது ஈப்ப தாமிரபரணி அப்படின்னு வச்சுருக்காங்க. இழுவை படகு அப்படின்னு அர்த்தம். ஈப்ப அப்படின்னாச்சுன்னா இழுவை படகு. ஆமாம், எம்எல் குகன், கேகேஎஸ் ஈப்ப குகன். ஆமாம். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏசி இங்கேருந்து இங்கே போகிறக்கு ஏசி வேணுமாக்கும். காற்று எப்படி அடிக்கி. இப்போ நமக்கு வந்து அந்த போட் வந்திருக்குது. அதுலேருந்து பேசஞ்சர்ஸ்லாம் இறங்கி போனதுக்கப்புறம் நம்ம அந்த போட்டில் போவோம்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு ஆளுங்க அந்தளவுக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போவாங்க. இந்த பக்கம் வந்தால் தான் கடலுக்கு தெரியும். நீ வரலாம், விளாசி. ஸோ நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நல்லா ஃபில்லப் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஃபெரி ரைடு எப்படி இருந்துச்சு? அதாவது ரொம்ப வருஷம் சின்ன வயசுக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்கலாம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து தாண்டி வந்துருக்காங்களா, அப்போதான் சரி ஓகே விவேகானந்த ராக்கில் கட்டின விவேகானந்த கோயில். இது கீழ் சைடு. இந்த ஒயிட் கலர் லைன் போட்டிருக்கிற வழியாக போனால் மேலே போய் பார்க்கலாம். ஸோ போவோம். இங்கேருந்து பார்த்தா சிட்டி, கன்னியாகுமரி சிட்டி இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுது. பெரிய பெரிய ஹோட்டல் லாட்ஜஸ் எல்லாமே.
இந்த வியூ அவருக்கு பிடிச்சி போய் தான் இங்கே வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கடற்கரையான கன்னியாகுமரியை பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்திருக்கும். என்ன இருந்தாலும் நம்ம வள்ளுவர் ஐயன் வள்ளுவர் நிற்கிறது தான் வேறு லெவலில் நிற்கிறாரு. கடவுள் சங்கமிக்கிற கடைசி எல்லை. இந்த பக்கம் அரபிக் ஓஷன், பின்னாடி இந்தியன் ஓஷன், இந்த பக்கம் பே ஆஃப் பெங்கால். பயங்கர விண்ட் பிளாஸ்டாக இருக்குது, அதனால் சரியாக என்னால் எடுக்க முடியல. உங்களுக்கு எனக்கு பின்னாடி தெரிகிற விவானந்த ராக் பார்த்தாலே தெரியும், கம்மியாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம ப்ரோ அங்கே நிற்கிறப்பல பின்னாடி அங்கே அலோவ் பண்ணியிருந்தால் செம்மையாக இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து நாங்கள் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நாங்கள் ஃபெரியில் ஏறி கரைக்கு போகிறோம். ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு நெதர்லாந்துலேருந்து வந்து ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டோம். ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். நேரம் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் பேசியிருப்போம். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அவர் இங்கே ஹிஸ்கைக்கிங் மூலமாக நிறைய இடத்துக்கு போனதெல்லாமே சொன்னார். சூப்பராக இருந்துச்சு. இந்தியாவில் வந்து இந்த ஹிஸ்கைக்கிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. நானும் ஒரு நாள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவர் தான் ஹிஸ்கைக்கிங்.